ஹலோ fellow டாக்டர்ஸ், டிஎன்எம்சியில் பிஇசி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்க ஒரு ஜெராக்ஸ் கடையில் ஸ்கேன் பண்ணி 1 MB சைஸ்க்குள்ளே வர மாதிரி A4 ஃபார்மெட்டில் பிடிஎஃபாக சேவ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் 10th 12th மார்க் ஷீட், உங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஆர் உங்கள் நீட் யூஜி ஸ்கோர் கார்டு. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜை ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்கள் பாஸ்போர்ட்டில் பேஜ் நம்பர் 1லேருந்து 36 வரைக்கும், அதுதாங்க ஆல் 36 பேஜஸ், blank பேஜஸையும் லீவ் பண்ணாமல் எல்லா பேஜஸையும் ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய விசா டீட்டெயில்ஸ் மட்டும் வச்சு ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே 1 MBக்குள்ளே தாங்க இருக்கணும். அப்புறம் உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் உங்கள் அப்போஸ்டில் பண்ண பேஜ், உங்களுடைய இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பேஜ் அண்ட் உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் சேர்த்து ஒரு பிடிஎஃபாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு இருக்காது, அதுக்கு பதிலாக செட் இருக்கும், அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. லைக் உங்கள் அப்போஸ்டில் பேஜ், செட் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட். அதே மாதிரி தாங்க மார்க் ஷீட்லேயும் உங்கள் அப்போஸ்டில் பேஜ், உங்கள் மார்க் ஷீட் வித் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன். சப்போஸ் நீங்கள் ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போஸ்டில் பேஜ், உங்களுடைய மார்க் ஷீட், உங்களோட டிஓஆர் தாங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்னு இருக்கும், அதுதான் உங்களுடைய மார்க் ஷீட் வித் உங்களுடைய செட் டாக்குமெண்ட்ஸ். இதெல்லாம் சேர்த்து ஒரு பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. அப்புறமா பாஸ்போர்ட் ஆப்ஸ்ட்ராக்டில் உங்கள் என்ட்ரி எக்ஸிட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஒரு கவர்மெண்ட் டாக்டர் ஆர் ஒரு ரெஜிஸ்டர்ட் டாக்டர்கிட்ட சைன் வாங்கி அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் ஆப்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ப்ளூ பேக்ரவுண்டில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 240 KB சைஸில் ஜேபிஜி ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி டிஎன்எம்சியில் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபோன், ஐபேட், லேப்டாப், டேப் எதில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நான் ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு www.tamilnadumedicalcouncil.org இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ரெஜிஸ்டருக்குள்ளே போயிட்டு இண்டிவிஜுவல்னு ஒன்று இருக்கும், அதில் எஃப்எம்ஜி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டரில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் ஃபுல் நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயிலுக்கு ஓடிபி வந்துடும், அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபில் ஆகுற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் ஆனதும் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஆனதும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் எம்பிபிஎஸ் டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. பிளேஸ் ஆஃப் எம்பிபிஎஸ் ஸ்டடியில் அதர் கண்ட்ரின்னு போட்டுட்டு கண்ட்ரியில் உங்கள் கண்ட்ரி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களுடைய நேம் ஆஃப் த காலேஜை உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் டிகிரி நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் யூ ரெஜிஸ்டர்ட் வித் அதர் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலில் நோ போட்டுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு இதுதான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு சேவ் கொடுத்து ப்ரொசீட் ஆகிக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, ஸோ நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட். இப்போது பேசிக் டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறோம். உங்களுடைய ஃபுல் நேம், உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஜெண்டருங்கிறதையும் மார்க் பண்ணிவிட்டு உங்களுடைய அல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த், நேஷ்னாலிட்டி, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு ப்ளூ ஆர் ஒயிட் பேக்ரவுண்ட் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நான் முன்னாடி சொன்ன ஃபார்மேட்டில் இருந்தாலே போதுங்க. ப்ளஸ் இதில் எப்படியெல்லாம் ஃபோட்டோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஃபோட்டோ அப்லோட் பண்ணதும் எடிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். இவங்க கொடுத்துருக்க அந்த சர்க்கிள்குள்ளே உங்கள் ஃபேஸ் வர மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. கவலைப்படாதீங்க, நான் இங்கே ஒரு பேபி ஃபோட்டோ யூஸ் பண்ணனால அது எதுவுமே மேட்ச் ஆகாமல் இருக்குது. பட் உங்கள் ஃபேஸ் கண்டிப்பாக மேட்ச் ஆகுங்க. எடிட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிரும். இப்போது நீங்கள் உங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த்தில் உங்களுடைய ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் நம்பரை 2 வாட்டி டைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சேவ் அண்ட் ப்ரொசீட் டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். நீங்கள் இதுக்கப்புறமா உங்கள் 10th 12th அண்ட் உங்கள் எம்பிபிஎஸ் டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் 10th டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிடலாம். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே உங்களுடைய ஸ்கூல் நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்கள் ஸ்கூல் லொக்கேஷனையும் ஃபில் பண்ணிவிட்டு கண்ட்ரி அண்ட் ஸ்டேட்டையும் மென்ஷன் பண்ணிடுங்க.
போர்டு நேமில் நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஆர் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சிபிஎஸ்சி அப்படின்னா 10th சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள் 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிவ்யூ கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஆட் பண்ணிவிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்க டேட் ஆஃப் பாஸ் அவுட்டை மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா சென்டர் கோடை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய மேக்ஸிமம் ஸ்கோர் எவ்வளவோ அதை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கோரையும் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஆர் ஸ்டேட் போர்ட் சிலபஸாக இருந்தீங்க அப்படின்னா சென்டர் கோட் எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்களுடைய ஸ்கோர் மட்டும் மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, உங்களுடைய 10th டீட்டெயில் நம்ம முடிச்சிட்டோம், சேவ் பண்ணியாச்சு. நீங்கள் சேவ் பண்ண டீட்டெயிலில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் 12th டீட்டெயிலை 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ சிபிஎஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா 12th சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க போர்டு நேமுக்கு. ஸ்டேட் போர்டாக இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிபிஎஸ்சி அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் கோட் அண்ட் அட்மிட் கார்டு ஐடியை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ராவாக. மற்ற டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 10th அண்ட் 12th டீட்டெயில்ஸை சேவ் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ இதோடையே லாக் அவுட் பண்ணாலும் நீங்கள் திரும்ப லாகின் பண்ணும்போது 10th அண்ட் 12th டீட்டெயில் வரைக்கும் சேவ் ஆகி தாங்க இருக்கும். சப்போஸ் நீங்கள் இனிமேல் தான் எஃப்எம்ஜி பாசிங் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 12th டீட்டெயில் வரைக்கும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. எம்பிபிஎஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் பாசிங் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தாங்க ஃபில் பண்ண முடியும். வாங்க இப்போ எம்பிபிஎஸ் டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது டாக்டர் ஆஃப் மெடிசன் ஈக்குவலன்ட் டு இந்தியன் எம்பிபிஎஸ்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களுடைய யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் நிறைய யூனிவர்சிட்டி நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்குன்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த லிஸ்ட்டில் உங்கள் யூனிவர்சிட்டி இல்லை அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய யூனிவர்சிட்டி நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் இன்டர்ன்ஷிப்க்கு நோ கொடுத்துக்கோங்க. அப்புறமா உங்களுடைய எம்பிபிஎஸ் ஜாயினிங் டேட்டும் கம்ப்ளீஷன் டேட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வேண்டாம், ஏன்னா அது ஆப்ஷனல் தான். அப்லோட் பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது. எம்சிஏ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு நீட் யூஜி தான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். உங்களோட நீட் யூஜி ஸ்கோர் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. எஃப்எம்ஜிஇ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் டெல்லியிலேருந்து கலெக்ட் பண்ண பாசிங் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. எஃப்எம்ஜிஇ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நம்பர் ஆர் ஐடி இருக்கிறது உங்களுடைய ரோல் நம்பர் தாங்க. சர்டிஃபிகேட் நம்பருங்கிறது உங்களுடைய பாசிங் சர்டிஃபிகேட்டில் டாப் கார்னரில் ரெட் கலரில் ஏன்னு ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அது கூடயே அவங்களும் ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க. அதெல்லாமே சேர்த்து எழுதிக்கோங்க ஸ்லாஷ் போட்டு. அப்புறமா உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் எப்படி பிடிஎஃபாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு முதலே சொல்லியிருப்பேன். அந்த பிடிஎஃப் இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் பாஸ்போர்ட் ஆப்ஸ்ட்ராக்டுக்கான ஃபார்மேட், அதோட டவுன்லோட் வேர்ட் ஃபார்மேட் இருக்கிறதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்போர்ட் ஆப்ஸ்ட்ராக்டை அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் 36 பேஜஸ் வச்ச பாஸ்போர்ட் காப்பியை அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது விசா டீட்டெயில்ஸ் தாங்க ஃபில் பண்ண போகிறோம். ஆட் மோர்னு கொடுத்துட்டு உங்களுடைய விசா டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட் ஆப்ஸ்ட்ராக்டில் ஆல்ரெடி நீங்கள் எல்லா விசாவுமே ஃபில் பண்ணியிருப்பீங்க. அந்த விசா டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணால் போதும். உங்கள் ஸ்டடி கண்ட்ரியில் நீங்கள் போன இயர்லேருந்து நீங்கள் கிராஜுவேட் ஆகி வர இயர் வரைக்கும் என்னென்ன விசா இருந்துச்சோ எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் காலமில் இயர்னு இருக்கிறதுல உங்களுடைய விசாவோட ஃப்ரம் டேட் எந்த இயரில் இருக்கோ அந்த இயர் தாங்க நீங்கள் போடணும். பேஜ் நம்பரும் என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எடிட் பண்ணணுன்னா சைடில் எடிட்டுங்கிற ஆப்ஷனில் போய் எடிட் பண்ணிக்கோங்க. இல்லை அது டோட்டலாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா விசா டீட்டெயில்ஸையும் ஆட் மோர்னு கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட் டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்கும் ஆட் மோர்னு கொடுத்து எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்பீங்க என்ட்ரி எக்ஸிட் டீட்டெயில்ஸ். அதே டீட்டெயில்ஸ் தாங்க இங்கேயும் ஃபில் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயிலும் ஃபில் பண்ண டியூரேஷன் ஆஃப் ஸ்டே இன் டேஸ் அதுவாகவே அப்டேட் ஆகிக்கும். அதில் எவ்வளோ டேஸ் இருக்கோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேயில் என்ட்ரி பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் என்ட்ரி பண்ண விசா பேஜஸ் மட்டும் வச்சு ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களோட நீட் ஸ்கோர் டீட்டெயில்ஸை தாங்க நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. உங்கள் நீட் ஸ்கோர் கார்டு அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் எக்ஸாம், சர்டிஃபிகேட் நம்பர் அண்ட் ஸ்கோர் எல்லாமே என்ட்ரி பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பருங்கிறது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தாங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் எம்பிபிஎஸ் டீட்டெயில்னு கொடுத்துக்கோங்க. அப்போ மொத்தமாகவே சேவ் ஆகிரும். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு
சேவ் அண்ட் ப்ரொசீட் டு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ்க்கு போயிருங்க. உங்கள் கம்யூனிகேஷன் டீட்டெயிலில் பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேம் அஸ் பெர்மனண்ட் அட்ரஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் டு ப்ரிவ்யூ கொடுத்துருங்க. ப்ரிவ்யூவில் நீங்கள் இது வரைக்கும் என்ட்ரி பண்ண எல்லா டீட்டெயிலுமே ஒரே பேஜில் வந்திருக்கும். நீங்கள் அதை பார்த்து ஒரு காய்க்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நல்லா செக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் இருக்கிற எடிட் ஆப்ஷனில் போய் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ கூட நீங்கள் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் எல்லாமே சேவ் ஆகி தாங்க இருக்கும். நம்ம இன்னும் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணல. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் கரெக்ட் அப்படிங்கிற பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கன்ஃபார்ம் அண்ட் கோ டு டேஷ்போர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிரும். இதுக்கப்புறம் உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. டேஷ்போர்ட் போனதும் அதில் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நேராகவே அப்ளை ஹியர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரூபா பே பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மேலே ப்ரொஃபைல் டீட்டெயில்னு ஒன்று இருக்குங்க. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண உங்களுடைய எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும். பட் இந்த வாட்டி உங்களால் எடிட் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அப்போ சப்மிட் பண்ண டீட்டெயில் தான் இதில் இருக்குது. இப்போது சேவ் அண்ட் ப்ரொசீட் டு பேமெண்ட் ப்ரிவ்யூவுக்கு போயிருங்க. பேமெண்ட் ப்ரிவ்யூவில் கிளிக் ஹியர் டு பே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 கூட சேர்த்து டேக்ஸோட எவ்வளோ வரும் அப்படிங்கிறத காட்டுவாங்க. அதில் நீங்கள் யூபிஐ ஆப்ஷன் கொடுத்து QR கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் பே பண்ணதும் நீங்கள் டேஷ்போர்டுக்கு போயிருவீங்க. அங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் வெரிஃபை ஆனதும் உங்களுக்கு டைம் ஸ்லாட் புக் பண்ணுறதுக்கான இமெயில் வரும். நீங்கள் அதில் டைம் ஸ்லாட் புக் பண்ணி மேனுவல் வெரிஃபிகேஷனுக்கு டிஎன்எம்சிக்கு போய்க்கலாம். மேனுவல் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் போகும்போது இப்போ நீங்கள் சப்மிட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸுமே டைரெக்டாக அவங்கக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.